வாழ்க்கையிலிருந்து தப்பி ஓடுவது உங்கள் வாழ்க்கை முறையாக மாறக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், தப்பித்தல் என்பது உங்கள் வாழ்க்கை முறையாக மாறிவிடக்கூடாது. அங்கிருந்துதான் அனைத்தும் தவறாகப் போகின்றன. அது அப்படி இருக்கக்கூடாது. தப்பி ஓடும் ஒருவனால் வளர முடியாது. அவன் மிகவும் எளிதான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான். எளிதான பாதையின் வழியாக வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை. வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான சவால்கள் தேவை, எதிர்கொள்ளும் துணிவு தேவை. வளர்ச்சிக்கு ஒரு போராட்டம் தேவை. தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்களும் சரிசெய்யப்பட வேண்டிய நிலைகளும் அதற்கு அவசியம். தீர்க்க எந்த பிரச்சனையும் இல்லை, சரிசெய்ய எதுவுமில்லை என்று நீங்கள் ஒரு பழமையான வாழ்க்கைக்கு தப்பிச் சென்றால் அங்கே ஒரு அமைதி இருக்கும். ஆனால் அந்த அமைதி மிக அதிகமான உயிர்ச்சக்தியுடையதாக இருக்காது. விரைவில் அல்லது தாமதமாக நீங்கள் இறந்து கொண்டிருப்பதை உணர்வீர்கள் மற்றும் உங்கள் புத்திசாலித்தனத்தை இழக்கத் தொடங்குவீர்கள். இது இந்தியாவில் இத்தனை நூற்றாண்டுகளாக மிக அதிகமாக நடந்திருக்கிறது. உலகிலேயே இதை பற்றி நமக்குதான் அதிகம் தெரியும். பல நூற்றாண்டுகளாக இந்திய மனம் தப்பிக்கும் போக்கிலேயே இருந்து வந்துள்ளது. இமயமலைக்குச் செல்வது, வாழ்க்கை தேவைகளை குறைந்தபட்சமாக குறைத்துக் கொள்வது, ஒரு குகையில் வாழ்வது. ஒரு வகையில் அங்கு சலசலப்பு இல்லை, கவலை இல்லை, நீங்கள் மிகவும் அமைதியாக வாழ்கிறீர்கள். ஆனால் இமயமலையில் உள்ள பல குகைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். புத்திசாலித்தனமான கண்கள் கொண்ட ஒரு துறவியை கூட நான் அங்கு பார்த்ததில்லை. மந்தமாகவே இருக்கிறார்கள். நீங்கள் மந்தமாகி விடுறீர்கள். ஏனென்றால் புத்திசாலித்தனத்திற்கு தொடர்ச்சியான கூர்மைப்படுத்தல் தேவை. நீங்கள் ஒரு குகைக்குச் சென்று எப்போதாவது ஒரு முறை பிச்சை எடுக்கச் சென்று வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் உங்கள் புத்திசாலித்தனத்தை எங்கே தீட்டுவீர்கள்? மக்கள் உங்களை பற்றி அறியத் தொடங்கும்போது அவர்களே பழங்களை கொண்டு வருவார்கள், பாலை கொண்டு வருவார்கள். அதன்பின் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் தேவைகள் சிறியவை, அவை நிறைவேற்றப்படுகின்றன. பின்னர் நீங்கள் ஒரு தாவரம் போல வாழத் தொடங்குவீர்கள். நீங்கள் சைவ உணவை உண்பது நல்லது, ஆனால் நீங்களே ஒரு தாவரம் போல மாறிவிடாதீர்கள். எனவே எப்போதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது மலைகளுக்குச் செல்லுங்கள், ஏதேனும் ஒரு கம்யூனுக்குச் செல்லுங்கள். அந்த வாழ்க்கையையும் அனுபவியுங்கள். அது ஒரு நல்ல சவாலாக இருக்கும். சலசலப்பிலிருந்து திடீரென அமைதிக்கு மாறுவது ஒரு பெரிய மாற்றம். ஆனால் அங்கிருந்து மீண்டும் திரும்பி வாருங்கள். உண்மையான சோதனை இந்த உலகத்தில்தான் இருக்கிறது. நாம் இந்த உலகம் மூலமாகவே கடந்து செல்லவும் வளரவும் முடியும். தப்பித்தல் என்பது ஒரு மெல்லிய தற்கொலை. ஒருபோதும் தப்பித்தலை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஆனால் ஒரு விடுமுறை போல எப்போதாவது செல்வது மோசமானது என்று நான் சொல்லவில்லை. அது முற்றிலும் நல்லது. மலைகளிலிருந்தும் அமைதியிலிருந்தும் தியானத்திலிருந்தும் எப்போதுமே ஏதாவது பெற்றுக்கொண்டு அதை சோதித்துப் பார்க்க மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்ப வாருங்கள். அது அங்கே வேலை செய்கிறதா என்று பாருங்கள். அமைதி இந்தியும் வேலை செய்தால் அது உண்மையானது. இங்கே அது வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் ஒருவித மாயத் தோற்றத்தில் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெறும் நம்பிக்கையில் இருந்தீர்கள். அது நிகழ்கிறது. நீங்கள் இமயமலைக்குச் சென்றால் அங்கு அமைதி இருக்கிறது. அந்த இமயமலை அமைதியை உங்களது சொந்த அமைதி என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். அந்த உயரங்களில் குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த அழகு உங்களுடையதல்ல. அது இமயமலைக்குச் சொந்தமானது. அந்த சமவெளிக்கு திரும்பிய கணமே அது காணாமல் போய்விடும். பிறகு அதில் என்ன பயன்? அந்த அமைதியை உங்களால் சந்தை வீதிக்கு கொண்டு வர முடிந்தால் அது உங்களுடையது. இதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், எப்போதும் கற்றுக்கொள்ளுங்கள், அதை உலகிற்கு கொண்டு வாருங்கள். அதில் 10% கூட உலகிற்கு எடுத்துச் செல்ல முடிந்தால் அந்த 10% தான் உங்களுடையது. அந்த இமயமலை அமைதி உங்களுடையதல்ல. அந்த 10% 100%ஐ விட மேலானது. ஏனென்றால் அது உங்களுடையது. மெல்ல மெல்ல அது வளரும். ஒரு நாள் வரும், அப்போது இந்த சந்தை வீதியே உங்கள் தியான இடமாக மாறும். அது ஒரு குகையைப் போலவே இருக்கும். கூட்டத்தின் நடுவிலும் நீங்கள் தனிமையாக இருப்பீர்கள். எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது. எல்லா வகையான இடையூறுகளும் இருக்கும், கவனச்சிதறல்கள் இருக்கும். ஆனால் எதுவும் உங்களை சிதறடிக்காது. எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது. நீங்கள் எதிலும் ஒட்டாமல் விலகியிருப்பீர்கள். அப்போதுதான் அது அழகானது. அப்போதுதான் நீங்கள் உங்கள் உண்மையான வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு நீண்ட பயணம். குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். அது மாயமானது.